கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். எல்லாரும் சபை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ தான் நின்றுக்கிட்டே இருந்துட்டு உட்காந்துருக்கீங்க. மறுபடியும் உங்களை நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருந்தாலும் நம்ம நின்று தான் ஆகணும். ஏன்னா வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த மாதம் சபையில் என்ன நடக்குதுன்னு பல பேருக்கு தெரியாது. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி அப்போஸ்தலர் நடபடிகளை இந்த 28 நாளும் 28 அதிகாரங்களையும் நாங்கள் வாசிக்க போகிறோம். அதில் எத்தனை பேர் சேர்ந்துருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா அது ஒழுங்காக வர்றவங்களுக்கு தெரியும் கரெக்டாக. பிரைஸ் லார்ட். சரி, நேற்றுக்கு நம்ம 1ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம். இன்றைக்கி 2ஆம் அதிகாரத்தை படி. ஏன்னா ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம என்ன செய்வோம், மோஸ்ட்லி நம்ம அதை உட்காந்துட்டு மற்ற நாட்களில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் அட்லீஸ்ட் இந்த வேத பகுதியை நம்ம என்ன செய்யலாம், சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். பிரைஸ் லார்ட். ஆமென். எல்லாம் எடுத்துட்டிங்களா கையில்? ஆமாம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பலத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிர்கியா, இலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அராபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேளையாக இருக்கிறது. யோவலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயரே வானத்திலே அற்புதங்களையும் தாழே பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது,
என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை தேவன் வலது பாரச உயர்த்தப்பட்டு அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. சுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டிட்டு உட்கார்ந்து கொள்ளலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தெளித்திருந்தார்கள். பாஸ்டர், இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசாதீங்க, அப்படிதானே? அப்படிதான் நம்ம அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? We are living in a very busy world. We don't have time for anything. We run and run and run and run. Ultimately, till to the bed we run. படுக்கை வரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். காலையில் எழுந்தா மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பாடா என்று படுக்கையில் படுக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அப்படிதானே? அப்படிப்பட்டதான ஒரு கொஞ்சம் அப்படியே நம்முடைய இந்த சினிமா ரீல் முன்னால் எதாவது வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த ரீல் ஓடும். அது கொஞ்சம் அப்படியே இஃப் யூ ரிவர்ஸ் இட், கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அப்படியே பின்னால் போங்க. கொஞ்சம் அப்படியே திரும்பி பின்னால் போனால்
இந்த பகுதி நம்ம வாசித்த இந்த பகுதியிலே அவர்கள் அனுதினமும் தேவ சபையிலே கூடி மகிழ்ச்சியோட கபடமில்லாத இருதயத்தோட இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. ஆபிரகாமின் நாட்களிலே ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது ஆபிரகாமும் அவனுடைய பிள்ளைகளுமாகிய அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தருக்குள்ள உண்மையாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி திரும்பி போனால் நோவாவின் நாட்களில் நோவா மாத்திரம் கர்த்தருடைய பார்வையிலே கிருபை பெற்றான். உலகம் முழுவதும் சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க. உலகம் முழுவதும் தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்பட்டு முழு உலகத்தையும் அழிக்க முடியாது. டு டெஸ்ட்ராய் எவ்ரிதிங். மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக மிருகங்களையும் பறவைகளையும் பட்சிகளையும் மரங்களையும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அழிக்க தேவன் தீர்மானித்தார் என்று சொல்கிறது. ஆனா எங்க ஸ்டார்டிங் என்ன? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவ மகிழ்ச்சியிலே, தேவ மகிமையிலே அவரோடு சேர்ந்து உலாவிக் கொண்டிருந்தார்கள். The entire time for Adam and Eve was spent in God's presence. God's glorious presence. தேவனுடைய மகத்துவமான மகிமை நிறைந்த ஏதேன் தோட்டத்திலே, ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிற அந்த மகிமையான இடத்திலே தேவன் நேரடியாக ஆதாமோடும் ஏவாளோடும் பேசிக்கொண்டிருந்த ஒரு இடத்துல தான் அது ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. இந்த 6th chapter 6வது அதிகாரத்தில் தேவன் சொல்லுறார், நான் மனுஷனோடு எப்படி போராடுவேன், அவன் மாம்சம் தானே. 1000 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனை பார்த்தவர் சொன்னார், இவனுடைய ஜீவ நாட்கள் 120. And then destruction of the whole world came in front of him. அவருடைய கண்களுக்கு முன்னால முழு உலகத்தினுடைய அழிவும் வந்தது. ஹல்லேலூயா. அதுபோல இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த இந்த வாசித்த இந்த பகுதியிலே அனுதினமும் தேவ சமூகத்திலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்து. ஜஸ்ட் போய் அட்டன் பண்ணிட்டுல, ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து என்ன அர்த்தம்? Staying together in this place. Staying together in that place. Amen. Hallelujah. Hallelujah. 46வது வசனத்தை போடுமா? 46. And day by day attending the temple together, breaking bread in their homes, they received their food with glad and generous hearts. எல்லாரோடும் ஆமா தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாது, இன்னைக்கு உன் வீட்டில், நாளைக்கு உன் வீட்டில், என் வீட்டில், நாளைக்கு என் வீட்டில், நாளைக்கு என் வீட்டில், கபடமில்லாத இருதயத்தோடு ஆரம்பித்த இந்த ஆரம்பம் இன்னைக்கு எங்க நிக்குது? சபைக்கு போகணுமா? ஒரு மாசத்துல ஒரு வாரம் போனா பத்தாதா? குழந்தைங்க கேட்குறாங்க, கண்டிப்பா 4 வாரம் அட்டன் பண்ணணும் எங்க எழுதியிருக்கு? என்ன சட்டம் இது? மனுஷனுக்கு இந்த ஒரு ஒரு துணி துவைக்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நல்ல சமைச்சு சாப்பிட்றதுக்குன்னு ஒரே ஒரு நாள் தான் இந்த ரெஸ்ட் நாள். இன்னைக்கும் காலையில் எழுந்து சீக்கிரமா எந்திரிடி, அடிச்சு பிடிச்சி கிளப்பி இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு கேளுன்னு நசுக்கிறீங்களே, கொஞ்சம் எங்களை ஃப்ரீயா விடக்கூடாதா என்று குழந்தைங்க நீங்கள ரொம்ப 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 நல்லவங்க. குழந்தை கேட்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? Praise the Lord. Hallelujah. மாசத்துல ஒரு தடவை 2 தடவை சர்ச்சுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறதான ஒரு பிள்ளைகள் பாயிண்ட் ஆஃப் இல்லை. கொஞ்சம் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஐடி கம்பெனி வர்ற வரைக்கும் 6 நாள் வேலை செஞ்சாங்க, 7வது நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் இருந்தது, எல்லாரும் ஜாலியாக போயிட்டு வந்தாங்க. எப்போ அந்த ஐடி கம்பெனின்னு ஒரு கம்பெனி உள்ள நுழைஞ்சதும் அப்போ சனிக்கிழமையும் சேர்த்து லீவ் விட்டாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு 2 நாள் லீவ் விட்டாங்க.
மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அந்த வளர்ச்சியினுடைய அடிப்படை இன்னைக்கு என்ன தாக்கத்தை கொண்டு வந்திருக்குன்னா, 7 நாளும் ஓய்வு இல்லாமல் 24/7 வேலை நடக்குது. நடக்குதா? அன்னைக்கும் உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு வாழ்றாங்க, சாப்பிட்றாங்க, சந்தோஷமா இல்லை. அதை தொலைச்சிட்டாங்க. அப்படிதானே? நான் சொல்றது தப்பா ரைட்டா? ரைட்டுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு உலகம். அப்ப அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு தேவ சமூகத்திலே நேரம் செலவழிக்க அவர்களுக்கு நேரம் இருந்தபடியினாலே அவர் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், கபடம் இல்லாமல் இருந்தார்கள். இன்னைக்கு தேவ சமூகத்திலே நேரம் செலவழிக்க நமக்கு நேரம் இல்லாதபடியினாலே, வேத வசனத்தை கேட்க முடியாதபடியினாலே, வேத வசனம் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்து நம்மை அவருக்கு நேராக நடத்த முடியாதனாலே, எங்கெல்லாம் நம்ம மிஸ் ஆகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்மை தட்டி கொடுத்து மறுபடியும் அவருடைய பக்கத்தில் கொண்டு வருவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கப்படாதனாலே, அல்லது போதிக்கப்படுகிறவர்களை கேட்க முடியாதனாலே நாம் என்ன செய்கிறோம்? வழிவலை போய்க்கிறோம். நான் சரின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் இங்கே எல்லாரும் யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளலை. பின்னால் உட்காந்துருக்கவங்கலாம் இன்னும் யாருமே கையை தூக்கவும் இல்லை, ஆமேன்னு சொல்லலை. கொஞ்சம் பேர் கையை தூக்குறாங்க, கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க. நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால சத்தியம் பொய்யாக மாறாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த பைபிளை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? கையில் எடுத்து வைங்க. இப்போ சொல்லுங்க, இந்த வேத புத்தகம் தேவ ஆவியினாலே பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்டது என்று, இது முழுவதும் தேவ சித்தம் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு காரியத்தை நீங்க அறிக்கை பண்ணியிருக்கீங்க, நான் சொன்னதுனால அல்ல, நீங்களே அறிக்கை பண்ணியிருக்கீங்க. அப்ப இது என்னது? இது என்னது? It is the will of God. This is the will of God. The written logo of God. Literally, God was word and word was God. Hallelujah. வார்த்தை தேவனாயிருந்தது, தேவன் வார்த்தையாயிருந்தார். அவர்தான் இயேசுவாக மாம்சத்திலே நம்மத்திலே வந்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இதற்கு இதெல்லாம் நான் கொண்டு வரேன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மேலுள்ள நம்பிக்கையை, இந்த வேத வசனத்தின் மேலுள்ள ஆதாரத்தை நம்முடைய வாழ்விலிருந்து தூரப்படுத்துவதற்கு பிசாசு எத்தனிக்கிற பலவிதமான தந்திரங்களிலே ஒன்று தேவ சமூகத்துக்கு நம்மை வரவிடாமல் தடை செய்வது. அதனால தான் சொன்னேன், எல்லா வாரமும் கண்டிப்பாக போகணும்னு அவசியம் கிடையாது. And now the IT has improved. Social media has come up. We have YouTube. We have live telecast. We lie down and lie down and lie down and என்ன செய்யலாம்? பார்க்கத்தான் செய்யலாம். இன்னைக்கு எல்லாரும் சர்வீஸை அட்டன் பண்றது போய் சர்வீஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க மன்னிச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஆனா அதுதான் சத்தியம். அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? கபடமில்லாத இருதயம் எங்கே இருக்கிறது? என் நெஞ்சு தொட்டாலே எனக்கு நெஞ்சு தடக்குங்குது. ஏன்னா சில நேரங்களில் என்னையுமே அறியாமல் ஏதாவது செஞ்சிடறேன். I'm not a perfect person. I'm trying to be perfect. God is trying to make me perfect. ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நாள் நான் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டங்கள் நமக்கு வேதம் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறது? ஏற்கனவே அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு do not forsake the assembly of the brethren, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்கிறதான அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வைத்து ஒரு முறை உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன்.
இன்றைக்கும் ஆவியானவர் மறுபடியும் அதையே தான் திரும்ப சொல்ல வைக்கிறார். என்ன ஆனால் அதே சப்ஜெக்ட் அதுதான். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பீக் த சேம் திங். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. There is legitimate reasons why we are not able to attend the church. லெஜிட்டிமேட்டா உண்மையாகவே நீங்க காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சில காரணங்கள் மரணங்கள், தவிர்க்க முடியாத சில பிரயாணங்கள், சரீரத்தில் பலவீனங்கள், sickness in our bodies. These are all unavoidable things that makes you to not to attend the fellowship. கர்த்தருடைய ஆராதனையிலே பங்கு பெற முடியாதபடி நியாயமான காரணங்கள். தேவனாய கர்த்தர் நமக்கு என்ன செய்யறது? எப்பயுமே God is so generous. நம்ம எப்போது ஆண்டவர் எப்படி கிருபை உள்ளவராக, மிகவும் தாராள மனதுடையவராக, அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக அவர் நம்மத்தில் இருக்கிறார். என்ன சொல்றது, ஒரு சர்க்கஸ் மாஸ்டர் மாதிரி கையில ஒரு கம்பை வச்சுட்டு நம்ம பின்னாடி சுத்தி திரிகிற ஆண்டவர் அல்ல அவர். ஆமென். அவர் அன்புள்ள தெய்வம். ஆனால் அதே வேளையிலே நம்முடைய ஜீவியத்தில் இப்படி காரணங்கள் சொல்வதற்கு நம்ம என்ன சொல்றோம்? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன் டே கேம் நடக்குது, ஃபைனல் மேட்ச் நடக்குது, இன்னைக்கு விட்டு அதை பார்க்க முடியாது. இந்த வாரம் ஆராதனை நடக்கலாம், அடுத்த வாரம் ஆராதனை நடக்குது. அடுத்த வாரம் ஆராதனைக்கு போறதுல என்ன செய்யற தப்பு கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய பிரச்சனை என்னன்னு. பாஸ்ட் புரிஞ்சுக்க மாட்டாரு, எல்டர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் இது நிச்சயமா என்ன செய்ய முடியும்? தேவ சமூகத்துல இந்த பிரச்சனையை கொண்டு போனோம்னா, as a judge, God is sitting in his throne. He is enthroned in his sovereignty. அவர் தம்முடைய ஆளுகையிலே, தம்முடைய சிங்காசனத்திலே இன்றைக்கும் அமர்ந்திருக்கிறார். உலகத்தில் எந்த ராஜரீகம், எந்த ஆளுகை இருந்தாலும், எந்த தேசத்தில் எப்படிப்பட்டதான ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும், தேவன் இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஹல்லேலூயா. தேவன் இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் சகலமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவர் முன்னால நீங்க இந்த காரணத்தை கொண்டு போய் வைப்பதற்கு, do you have a genuine reason to say, God, இன்னைக்கு நான் தேவ சபைக்கு போக முடியாதபடி இதுதான் எனக்கு பிரச்சனை என்று உங்களால் அவர் முன்னால் போய் சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியுமானால் அந்த நாளை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆராதனைக்கு வராமல் தவிர்த்து விடலாம். You can avoid coming to the fellowship. Otherwise, அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே நாம் இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 84 முதலாவது வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 84வது அதிகாரம் முதலாவது வசனம். நம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இஸ் இட் ட்ரூ? இது உண்மையா? How lovely is your dwelling place, O Lord of hosts. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவை. இது உண்மையா? இது உண்மையா இருந்தால் ஏன் நாம் அந்த இன்பமான வாசஸ்தலத்தை தவிர்க்கிறோம்? இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இன்பத்தை காட்டிலும் ஒரு இன்பம் நம்மை ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்து திருப்திப்படுத்துகிறது. அதனாலதான் இந்த இன்பத்தை தவிர்த்து அந்த இன்பத்துக்கு நம்ம போறோம். ரைட், ஓகே. இப்ப நான் 3 கேள்வி உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். வாட் ஆர் த டேஞ்சர்ஸ் ஆஃப் நெக்லெக்டிங் பப்ளிக் வர்ஷிப்? தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிப்பது என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, கடமை. ஆனால் தேவ சபையாக இந்த வாசித்த, இன்னைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்த இந்த பகுதிக்கு பின்பாக, சபையை தேவன் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கின பின்பாக, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர்கள் முழு சபையாக, தேவனுடைய சரீரமாக, ஆவிக்குரிய மாளிகையாக தேவனால் உருவாக்கப்பட்டதற்கு பின்பாக, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அதை பப்ளிக் வர்ஷிப் அல்லது கார்ப்பரேட் வர்ஷிப் என்று சொல்லி ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார்.
அது வரைக்கும் என்ன செய்யல, முன்னால ஜெபாலயங்கள் இருந்தது. விரும்பினவங்க போவாங்க வரவாங்க, அப்படி எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். ஆனால் இயேசுவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே என்ன செஞ்சார்? அவர் ஜெபாலயத்துக்கு போய் என்ன செஞ்சாரு? தேவனை ஆராதித்தார், வேத வசனத்தை எடுத்து வாசித்தார். அன்னைக்கு இருந்த எல்லாரும், எல்லா அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் அவர் செஞ்சாங்க, ஜெபாலயத்துக்கு போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது, how does it hurt a Christian when he or she frequently misses worship? அடிக்கடி தேவ ஆராதனையை அவன் மிஸ் பண்ணும்போது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அது எப்படி அவனை பாதிக்கிறது? மூன்றாவது ஒரு கேள்வி, what does it hurt to skip church? சபையை தவிர்ப்பதற்கு என்ன அவனை பாதிக்கிறது? Praise the Lord. Why do we have to go to church today? இன்னைக்கு ஏன் கண்டிப்பா ஆராதனைக்கு போய் தான் ஆகணுமா? ஏன் நம்ம ஆராதனைக்கு போகணும் என்ற கேள்வி மனதிலே எழும்புகிறது. Praise the Lord. அப்போ இதை நம்ம பொதுப்படையாக நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா ஆண்டவர் கோச்சுக்குவாரு, உன்னை ரட்சித்து உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் அங்கதான் முடியும் செய்யும். இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம பேசுகிற விஷயங்கள். ஹல்லேலூயா. ஆனால் என்ன ஹேபிச்சுவலாக ஒரு மனுஷன் தேவனுடைய ஆராதனையை தவிர்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே, சரியாக நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதித்து கொண்டால் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தை தேடக்கூடியதான ஒரு விருப்பமும் ஆசையும் நமக்குள் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங்? என்ன நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதாங்க? தயவு செய்து யாரையும் நான் ஹர்ட் பண்றதுக்காக இதை நான் சொல்லவில்லை. நம்ம பக்தி விருத்தி அடையணும். நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான காலகட்டத்துக்குள்ள, இந்த மோசமான ஒரு சூழ்நிலையில, எல்லா நிலைமையும் இன்றைக்கு தேவனுடைய வருகைக்கு மிக சமீபமாக நம்மை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய சித்தத்தை தேடாம நம்முடைய வாழ்வில் எந்த விதமான நன்மையும் நமக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வசந்த சங்கீதம் 84 முதலாவது வசனம் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. அதுல தாவீது சொல்றாரு 10ஆம் வசனத்துல, ஆகாமிய கூடாரங்களில் வாசம் செய்யும் 1000 நாட்களை பார்க்கிறோம், 1000 நாட்களை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அப்ப தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம் அது முக்கியம் என்று கருதினால், தேவனுடைய பிரசன்னம் என்பது 2 அல்லது 3 பேர் விசுவாசிக்கிறவர்கள் கூடி வருகிற இடத்திலே தான் அந்த பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் என் நாமத்து நிமித்தம் கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம் என்று ஒன்று சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்ட இந்த ஸ்தானத்திலே, பிரைஸ் தி லார்ட், இந்த இடத்துல நான் ஜபிக்கும் போது முதலாவது இந்த ஆலயத்தை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான பிரதானமான வார்த்தை, இது நான் தங்கி வாசம் பண்ணுகிற இடம், என் பாதபீடத்தின் ஸ்தானமாக இருக்கும் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தார். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஆலயத்தை ஆரம்பிச்சோம். இதை விட்டுட்டு வேற எங்கெல்லாமோ ட்ரை பண்ணோம், வெளியிலலாம் ட்ரை பண்ணோம், அங்கே இடம் எடுத்தோம், அங்கே போய் ரூம் எடுத்தோம், இந்த இடத்துல வாடகைக்கு நம்ம போய் இருந்து பார்த்தோம், ஒரு இடத்துல ஷெட்ல போய் ஆராதிச்சோம், எல்லாம் பண்ணினோம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் என்ன செஞ்சாரு? இதே இடத்துக்கு திரும்ப நம்மை கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்திலே இது அவருடைய பாதபீடத்தின் ஸ்தானம் என்று தேவன் சொன்னபடினால. ஹல்லேலூயா. அது எப்படி தேவனுடைய பாதபீடத்தின் ஸ்தானமா இருக்க முடியும்? ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி வர்ற நேரத்துல தான். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய சரீரமாக சபையாக நாம் கூடி வரும் பொழுது இது தேவனுடைய ஸ்தானமாக, பாதபீடத்தின் ஸ்தானமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. சரி, நம்பர் 1 சீக்கிரமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே போறேன். பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் படி சபை கூடி வருதலை விடுவது என்பது தேவனுடைய சித்தம். இட் இஸ் எகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பானது அல்லது விரோதமானது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சிலர் விட்டு விடுகிறது போல, as is the habit of some people today. Habit of some people today. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல,
அது ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கு? இட் இஸ் அ ஹேபிட் என்று சொல்லியிருக்கிறது. ஹேபிட் ஆஃப் சம் neglecting to meet together as is the habit of some. சிலருடைய பழக்கமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நேற்றுக்கு பைபிள் காலேஜோட 30ஆம் தேதி ஈவினிங்கில் பைபிள் காலேஜோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எல்லா ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸையும் வைத்து ஒரு பிளெஸிங் மீட்டிங் நடத்தணும். ஆன்லைன் பைபிள் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாரையும், இந்த நியூ பேட்ச்க்கு வர்றவங்க எல்லாரையும் 40 பேருக்கு மேலே வந்து ஹிந்தியில் படிக்கிறாங்க, தமிழில் ஒரு 20 பேர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேர் ஒரு பிளெஸிங் மீட்டிங் இருந்தது. அந்த ஈவினிங்கில் நம்முடைய சீனியர் பாஸ்டர் அவங்க பேசினாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்க பேசும்போது இதை தெளிவாக அவங்க சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இட்ஸ் அ ஹேபிட். ஒரு ஹேபிட் உருவாருக்கு 40 நாட்கள் எடுக்கும். 40 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஹல்லேலூயா. அப்போ இங்கே as is the habit of some என்று இங்கே குறிப்பிடப்படுகிற இந்த காரியத்தை சிலர் விட்டு விடுகிறது போல என்று தமிழில் வந்து அதனுடைய தாக்கத்தை பெரிதாக சொல்லாமல் சிலர் விட்டு விடுகிறது போல என்று ஜென்ரலாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே இட் இஸ் அ ஹேபிட் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த ஹேபிட் உருவாகிறதுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? கிட்டத்தட்ட 40 முறை தேவனுடைய சமூகத்தை தேடாதபடிக்கு அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ஆலயத்தை புறக்கணிக்க முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் எனக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு, உங்களை எல்லாரும் வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழியில் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா வேதத்தின் சத்தியங்கள் மாறாதவைகள். அவைகளை நான் சொல்லி கொடுக்குறேன்னா ஆண்டவர் நாளைக்கு என்னிடத்துல கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஒருவன், அதாவது ஒரு நீதிமான் குற்றத்திலே விழுவதற்கு நீ காரணமாக இருக்காதுங்கிற. இங்கே இருக்கிற அநேகரில் இந்த விஷயம் வந்து நமக்கு இப்படி ஒரு ஹேபிச்சுவல் ப்ராப்ளமா இது. சபை கூடி வருது, சபைக்கு போகாம நான் மிஸ் பண்றது, இது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் a habitual ப்ராப்ளம். எனக்கு இது பழக்கமான ஒரு பிரச்சனையா இது என்பதை விளங்கி கொண்டா, ஐயோ அப்படி இருக்கக்கூடாது, நான் கண்டிப்பா ஆலயத்துக்கு போகணுங்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்க முடியும். அல்லேலூயா. லைஃப் ஆர் டெத், வாழ்வா ஜீவனா, வாழ்வா மரணமா, எதுவானாலும் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது என்று நாம் நிச்சயித்திருக்கோம் என்று சொல்லுகிறோமே. அப்படிதான் சொல்றோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படியானால் இந்த ஒரு காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம படிச்ச அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? continually devoting themselves. God's people were continually devoting themselves to meet together. Hallelujah. Hallelujah. யாத்திராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 8லிருந்து 10 வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, ஆலயத்தை குறித்து அந்த 10 கட்டளையோட ஒரு பிரமாணமாக அது இருக்கிறது. ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதில் 10 பிரமாணங்கள், முக்கியமாக சொல்லப்பட்ட 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லியிருக்கு? 20:8 யாத்திராகமம் 20:8 ஆசரிக்க நினைப்பாயாக 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. You are free to work for 6 days. You shall labor and do your work for 6 days. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். But the 7th day is a Sabbath to the Lord your God. அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் on it you shall not do any work, you or your sons or your daughters, your male servant or your female servant or your livestock or the sojourners who is within your gates. உன்னுடைய வீட்டில் வெளியிலிருந்து வந்த டிராவலா வந்தவங்க யாராவது இருந்தா கூட சொல்லுங்க, வாசிக்க. அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். உன் வாசலில் இருக்கிற அந்நியன் கூட என்ன செய்யக்கூடாதம்மா? Praise the Lord. Hallelujah. Amen. Amen. So அது என்ன செய்யுது? It displeases God. It displeases God. ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஸோ தேவ சமூகத்தின் தேவ ஆராதனையை புறக்கணிப்பது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆகவே அது தேவனுடைய இருதயத்தை
புண்படுத்தக்கூடியது, வேதனைப்படுத்தக்கூடியது, கிறிஸ்துவின் இருதயத்தை பிரியப்படுத்தாத ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆழமா இதை பதிச்சு கொள்ளுங்க. இட் இஸ் against the will of God. It never will bring glory to God. தேவனுக்கு மகிமையை கொண்டு வராத ஒரு காரியமாக தேவ சமூகத்தை புறக்கணிப்பது இருக்கிறது என்று உங்கள் மனதில் ஆழமை பதித்துக் கொள்ளுங்கள். நம்பர் 2, ஹல்லேலூயா, ஆமென். It is harmful to the Christian faith. சபையை கூடி வருதலை தவிர்ப்பது கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எதிரானது அல்லது துன்பம் விளைவிக்கக்கூடிய ஆபத்தான். என்ன சொல்றது, ஹார்ம்ஃபுல் அப்படின்னா துன்பம் விளைவிக்கக்கூடியது, அதாவது என்ன சொல்றது, ஆபத்து விளைவிக்கக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் கெட்டு போவதற்கு அது வழியாக இருக்கிறது. இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் ஃபெய்த். ஏங்க, நான் வசனத்தை டெய்லி படிக்க தானே செய்கிறேன். எஸ், டெய்லி படிக்க தான் செய்கிறீங்க. அப்படின்னா ஒரு ஆலயத்தில் இப்படி கூடி வர்றதை ஆண்டவர் முக்கியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஃபர்ஸ்ட் கேதரிங், முதலாவது கூடுகை என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு இடத்துல கூடியிருக்க சொல்றாரு. இயேசு சொல்றாரு, அப்போஸ்தலர் நடபடி நேற்றுக்கு நம்ம படித்தோம். அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருகிற வரைக்கும் அன்றி வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த இல்ல அதுல 5ஆம் வசனம் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உபதேசித்த சகலவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். புறப்பட்டு போங்கள் என்று சொன்னவர் இங்கே சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யாதீங்க, எருசலேமை விட்டு போகாதிருங்கள்ங்கிறார். ஏன்? நீங்கள் புறப்பட்டு போகிறதற்கு முன்பாக என்ன செய்யணுமா? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருங்கள். You need to tarry in God's presence before you set out to do the will of God. ஒருவேளை இதில் இன்னொரு சத்தியமும் மறைந்திருக்கிறது. எந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களை அழைத்திருந்தாலும் you need to tarry in God's presence before you set out. அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்க வெளியே புறப்படுவதற்கு முன்பாக என்ன செய்யணும்? நீங்க தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆமென். பிரேம் ரைட்டா? உங்களை ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நீங்க அதுக்கு போகணும்னு விரும்புறீங்க, அந்த காரியத்தை செய்ய விரும்புறீங்க. என்ன காரியம் வந்தாலும் சரி, இட்ஸ் நாட் தட் கண்டிப்பா ஒரு இடத்துல போய் சபை ஸ்தாபிக்கிறது மட்டும்தான் தேவ சித்தம் இல்லை. நம் வாழ்விலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு முன்பாக, நாம் அதை செய்வதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே காத்திருப்பது என்பது அவசியம். That is the reason that we are setting apart a Saturday evening, Saturday morning. Sometimes we come into the presence of the Lord and pray for this day. இந்த நாளுக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறோம். எதுக்கு? இந்த நாளை கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கும்படியாக, இந்த நாளில கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக, இந்த நாளில் தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிற காரியங்களை தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும் போதும் தேவன் நமக்கு ஊழியம் செய்கிற விஷயங்களிலும் நம்ம அந்த கனெக்ஷன், we get the connection between God and me. Initially in the song time we have a personal contact with God and then God talks to us with revelation. 84வது அதிகாரம் சங்கீதத்தில் நம்ம வாசிச்சோம் 11வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு என்னமா இருக்கிறாரமா? சூரியனா இருக்கிறார். சூரியன் என்றால் ஒளி என்று சொன்னேன் 1ஆம் தேதி காலையில். சூரியன் என்றால் ஒளி. ஒளின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னா ரெவலேஷன் அண்ட் கைடன்ஸ். அல்லேலூயா. வெளிப்பாடும் அந்த வெளிப்பாட்டினுடைய நம்மை வழி நடத்துகிற வழி. வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும். அவர் சூரியனும் கேடகமுமா இருக்கிறபடியினாலே அவருடைய வெளிப்பாடு, அவருடைய வழிநடத்துதல், அல்லேலூயா, அவருடைய பாதுகாப்பு இது என்ன செய்யுது? நமக்கு இருக்கிறது. அதை எப்படி அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? அவருடைய கிருபையை கொண்டு நம்மை தாங்கி அவருடைய மகிமையினால் நம்மை மூடி நம்ம என்ன செய்யறார்? உலகத்துக்கு வெளிப்படுத்துறார். These are my children. These are my children. இவங்க தான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தம்முடைய மகிமையினாலே உங்களை மூடி வெளிப்படுத்துகிறார்.
உத்தமமாய் நீங்கள் நடந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? நன்மையை வழங்காதிரு. withhold anything good for you. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நன்மையா இருக்கிறதோ அவைகளை ஒன்றையும் உங்களுக்கு தடை செய்து வைக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படி தடை செய்து வைத்தா அது உங்களுக்கு நன்மையானது. You have to make a strong belief in your heart. Trust God for that. நம்பணும் ஆண்டவரை. இது ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு நன்மை இல்லாத ஒன்றை என்னை வாழ்க்கையில தடுத்து நிறுத்திருக்கிறார். அது திருமணமானாலும் சரி, வேலையானாலும் சரி, என்னவானாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆகி போயிட்டு இருக்கோம், வேண்டாம் போடும். கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு விரோதமானது சபை கூடி வருதலை தவிர்ப்பது. ஆமென். ஏனென்றால் இங்குதான் இப்ப நம்ம பேசணும்ல, இந்த காரியங்கள் எல்லாம் இங்குதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ரோம் 10:17 சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே வளர்வதனுடைய அடிப்படை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா. God has promised that through his word he will powerfully bless his people. தேவ ஜனங்களை வல்லமையாய் பலமுள்ளவராய் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை தேவன் என்ன செய்றாரு? இப்படி கூடி வருகிற இந்த ஆராதனை வேளையில தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அதற்கு முதலாவது ஆராதனை நம்முடைய இருதயங்களை அந்த வார்த்தைக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 20:32 நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:32 சீக்கிரமா வேகமா கூட வந்தீங்கன்னா நம்ம வேகமா ஓடிடலாம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நினைக்கிறேன். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். பக்தி விருத்தி அடைய வேண்டும். எபேசியர் 4:11 அதான் சொல்லுது, சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதற்கு தான் ஊழியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இங்க சொல்றாரு பாருங்க, இப்பொழுதும் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை அந்த சுதந்திரத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, அந்த சுதந்திரத்துக்குள்ள கொண்டு போவதற்கு வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அதை செய்ய வல்லவராய தேவனுக்கும் அதை செய்ய வல்லமுள்ள கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப the word makes your life perfectly to accomplish your purpose in your life or to possess the inheritance. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது தேவனும் அவருடைய வார்த்தையுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனுடைய சன்னிதானத்திலே சபை கூடி வருதலிலே தான் தேவன் என்ன செய்றாரு? பேசுறார். இதுதான் பர்சனலா நமக்கு நம்ம வேதத்தை படிக்கும் போது நம்மோடு ஆண்டவர் பேசுறதும், தனிப்பட்ட விதத்தில் நம்ம வேத வசனத்தை தியானிக்கிறதும் அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் சபையா கூடி வந்திருக்கும் பொழுதுதான் தேவன் தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய சுத்தத்தை வெளிப்படுத்துவார். அதை தவிர்ப்பது என்பது என்றால் நம்ம என்ன செய்யறோம்? we are trying to harm our faith. நம்முடைய விசுவாசத்தை நாம் தவிர்க்க முற்படுகிறோம். சங்கீதம் 119 முழுவதும் 177 வசனங்கள் அதில் இருக்கு. 176 வசனங்கள் அதில் இருக்குது. 176 வசனங்கள் இருக்கிறது சங்கீதம் 119 இருக்கிறதே மிகப்பெரிய சங்கீதம். அந்த சங்கீதம் அவ்வளவு மிகப்பெரியதா இருக்கிறதுனால வாசிக்கிற ஒருத்தங்களுக்கு முழு அதிகாரத்தையும் வாசிக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால ஆண்டவர் செய்றாரு, ஒரு பிரேக் பண்ணியிருக்கிறார் விட. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 176 அந்த வசனங்களை பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிறாரு. அல்ஃபா, பீட், அதாவது ஆலப், பெய்த், ஆமாம், அந்த மாதிரி அந்த எபிரேய வார்த்தைகள், எபிரேய எழுத்துக்களை வைத்து என்ன செஞ்சிருக்கிறார? அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறார். அவைகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 119 சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா that gives you an immense idea or knowledge or wisdom about the word of God. தேவனுடைய வார்த்தையை குறித்து ஆழமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சாட்சி என்று சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை கமாண்ட்மெண்ட் என்று சொல்லுது, கட்டளைகள் என்று சொல்லுது, பிரமாணங்கள் என்று சொல்லுது. அவைகளை அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ள நமக்கு அது உதவி செய்து. வார்த்தை என்றால் என்ன என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? 119 சங்கீதத்தில் படித்துக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இவைகளெல்லாம் எதற்கு? தேவனுடைய கிருபையை, பிரைஸ் தி லார்ட், அது நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம தொடர்ச்சியாக தேவனுடைய சபையை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, தேவ ஆராதனை நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா,
கர்த்தருடைய அபரிவிதமான அந்த கிருபையை தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் நமக்கு இங்கே கொடுக்கிற அந்த கிருபையை நாம் இழந்து விடுவோம். அல்லேலூயா. It may be fine that you are not able to come and you are attending online. It is really, you are sick and you are unable to move. நீங்கள் முடியாமல் படுத்துருக்கிறீங்க, எந்திரிக்கவே முடியலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் படுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கி ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்க. தட் இஸ் அன்அவாய்டபிள். அது ஆண்டவருக்கு தெரியும் நிச்சயமா. நீங்களும் நானும் சொல்கிற சாக்கியது தான். நான் ஏதாவது செய்ய முடியலன்னா உடனே ஆண்டவருக்கு தெரியாதானே. அவங்களுக்கு தெரியாது, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். கண்டிப்பாக ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். 100% ஆண்டவர் புரிஞ்சுக்குவார். ஆனால் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் என்பதை எல்லாருக்கும் முன்னாலே ஒரு நாளில் வெட்ட வெளிச்சம் என்ன செய்வார்? He will put it in the screen and everybody can watch and everybody can understand what is your cause for not attending the service. தேவனுடைய சமூகத்தை தேடி வர முடியாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன என்பதை அந்த பெருந்தரையில் போட்டு எல்லாருடைய கண்களுக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமாக போடும்போது தெரியும். ஐயோ, நான் இப்படி நினைக்கவே இல்லையே. இப்படி நினைச்சு பாருங்க. இப்போ அப்படியும் நினைச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான்காவதாக, ஸோ திங்க் ஹேபிச்சுவல் நெக்லெக்ட் ஆஃப் worship like habitual neglect of watering and fertilizing a plant. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி நல்ல விதைகளை விதைத்ததுக்கு அப்புறம் அதுக்கு உரம் போட்டு தண்ணி கொடுக்கலன்னா அந்த செடி என்ன ஆகும்? கஷ்டப்பட்டு போய் ஒரு 4 பிளான்ட் சூப்பராக அழகாக கொண்டு வந்து வச்சு கான்ஃபரன்ஸுக்கு வந்து உன்னால் நான் தொட்டியில் கொண்டு வந்து வச்சுருந்தேன். அழகாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் சொல்லியிருந்தேன், 3 நாளைக்கு ஒரு தடவை 1 கிளாஸ் தண்ணி இலையில படாமல் அதுக்கு கீழே மட்டும் ஊற்றணும். பாருங்கள், இதெல்லாம் கண்டிஷனு. கண்டிஷன். தெர் ஆர் சம் இன் த ஃபெலோஷிப், they don't receive water on their, அதாவது செடி மேலே நம்ம நார்மல் என்ன பண்ணுவோம்? செடிக்கு மேலே தண்ணி ஊற்றினா தான் அந்த அழுக்கெல்லாம் போய் செடி பளிச்சுன்னு தெரியும். எல்லாரும் தண்ணி அப்படி தான் ஸ்ப்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த செடிக்கு வேரில் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அப்படி கண்டிஷன் இருக்கு. இந்த மந்தைக்குள்ள இருக்கக்கூடியவங்களை வழி நடத்துகிற அந்த கிருபையை கர்த்தர் அப்படி தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். யாருக்கு வேரில் தண்ணி ஊற்றணும், யாருக்கு மண்டை மேலே தண்ணி ஊற்றணும் சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அப்படி ஒருவன் ரெகுலரா அந்த தண்ணி ஊத்துறது, களை எடுக்கிறது, உரம் போடுறது நடக்கலைன்னா அந்த செடி என்னாகும் சொல்லுங்க? காஞ்சி போயிடும். நீங்களும், நான் சொல்லலை, நீங்களே தான் சொல்றீங்க. மூன்றாவது, சபை கூடி வருதலை விடும்போது நம்முடைய ஐக்கியத்திலே அது நமக்கு என்ன செய்யறது? பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதே 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 25 வசனம், 24 இருந்து படிங்க. 10:24 இருந்து படிங்க. சீக்கிரமா. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து நான் கேட்கிறேன், இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்பது மட்டும்தான் இதுல நம்ம எடுத்துக்குவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எல்லாருக்கும் தெரியுமா? யுத்தங்களின் செய்களை கேள்விப்படுவீங்க. இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு அந்தி கிறிஸ்துவோட கரத்திலே முழு உலகத்தையும் ஒப்பு கொடுப்பதற்குள்ள ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உலகம் உருவாக்கிட்டு இருக்கு. எவ்ரிபடிஸ் கம்மிங் டுகெதர். எல்லாரும் சேர்ந்ததை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து முத்திரை பதிக்கக்கூடியதால் அது எல்லா விதமான இதுவும் வந்துருச்சு. கையிலையும் தலையிலையும் நம்ம வாங்கிக்கல நினச்சிட்டு இருக்கோம். இருக்கு, ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கடைக்குள்ள நீங்க உள்ள போறதுக்கு வந்து நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் திறந்துக்கிறோம். நீங்க என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொண்டு வந்து என்ன செய்வீங்க? ஒரு பேஸ்கெட்ல போடுவீங்க. நீங்க போட என்ன செய்யும்? உங்க தலையில் இருக்கிற சிப் வந்து என்ன செய்யும்? அது கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு நீங்க பேக்கெட்ல போட்டுக்கிட்டு நீங்க வெளியே வந்துட்டே இருக்கலாம். யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட் வந்து பணம் என்ன செய்யும்? போயிடும். இது இருக்கு, ஏற்கனவே இருக்கு, பல நாடுகள்ல இருக்கு. விற்கவும் கொள்ளவும் முடியாது என்று சொல்லல. அது ஒரு காலகட்டம் வரும். இன்னைக்கு நம்மலாம் ரொம்ப டிஜிட்டலாக போகாமல் இருக்கிறோம். கொஞ்சம் பணத்தை கையாடிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள் வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே என்ன செய்யுது? இன்னைக்கு
சபைக்குள்ளே என்ன இருக்கு? QR கோடு. தசமபாகம் எப்படி கொடுக்குறீங்க? அந்த காலத்தில் தசமபாகத்தை காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்து சபையில் கொடுத்து பிளஸ் பண்ணி நம்ம என்ன அதை என்ன ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்தணும். இன்னைக்கு எப்படி இருக்குது? பாஸ்டருக்கே தெரியாது, அந்த பணம் வந்து என்ன அக்கௌண்ட்ல போயிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சிச்சு, முடிஞ்சது. இப்படி பார்த்துட்டேன்னு டிக் முடிஞ்சது. எத்தனை காரியங்கள் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இது என்ன நடக்கிறது பாருங்க. நம்ம எல்லாம் ஒன்றா கூடி வரும்போது ஏன் ஒரு பாட்டையும் பாடி 2 பேர் கையில் இதை எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொருத்தையா வாங்கிட்டு வர்றாங்க? அதை செய்யணும் அவசியம் இருக்கா? வேண்டாம். நீங்கள் அங்கே ஒரு QR கோடு ஏதோ நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போட்டிங்கன்னா இல்லை வேண்டாம், குரூப்பில் போட்டாலே போதும். நீங்கள் அதை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைரக்டட் டு UPI ஐடி, டைரக்டட் டு UPI ஐடி போட்ட உடனே அமௌண்ட் போட்டிங்கன்னா என்ன செய்யும்? உங்கள் அக்கௌண்ட்லேருந்து படம் என்ன செய்யணும்? சர்ச் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் யாரும் இங்கே சபைக்கு வர வேண்டியதில்லை. அதைத்தான் அவன் சொல்லிக் கொடுக்குறான். டெக்னிக்கலி அவன் என்ன சொல்லிக் கொடுக்குறான்? நீ சபைக்கு தான் வந்து காணிக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருந்துகிட்டே கொடுக்கலாம். பாஸ்டர் ஹாப்பி, காணிக்க வந்துருச்சு, பாஸ்டர் ஹாப்பி. பாஸ்டர் என்ன செய்வார்? ஆன்லைன்லேயே உங்களை என்ன செய்வார்? பிளஸ் பண்ணிடுவார். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆன்லைன்லேயும் கம்யூனியன் வரும். நடக்கும். இது எதற்கு? இது என்ன ஆபத்துக்கு நேராக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கம்மிங் டுகெதர், ஃபெலோஷிப்பிங் டுகெதர், ஒன்றாய் கூடி ஐக்கியமாய் வாழ்வதை அவன் தவிர்க்க இவ்வளவு காரியங்களை செய்கிறான். ஒருத்தங்க முகத்தை சுழிச்சிட்டு போறதுக்கு காரணம் என்ன? ஐக்கியத்தை கெடுக்க விரும்புகிறான். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 7ஆம் வசனத்தை படிக்கிறோம். சீக்கிரமா வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கவும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால், அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், இயேசு ரத்தத்தாலே பாவங்கள் கழுவப்பட்ட நம்ம எங்க வந்துட்டோம்? வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். 1 பேதுரு 2:9 அதைத்தான் சொல்லுகிறது. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆச்சரியமான ஒளிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஒளியில இருந்தா தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் நாம் என்ன செய்வோமா? ஒருவரோடு ஒருவர் இதை தவிர்க்க மாட்டோம். இது தவிர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வெளிச்சத்துக்குள்ள இல்ல, மாறாக எங்க இருக்கிறீங்க? ஹலோ ஹலோ, இஸ் இட் சவுண்டிங் சம்திங்? ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதா? பிரைஸ் தி லார்ட். சபை கூடி வருவதை தவிர்க்கும் போது we are avoiding the light. அப்படியானால் வெளிச்சம் என்பது நமக்கு வெளிப்பாடையும் வழிநடத்துதலையும் சொல்லிக் கொடுக்குது, பாதையும் சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்பாடும் கிடையாது, பாதையை காண்பிக்கிறதும் கிடையாது. பிறகு எங்க நடப்பீங்க நீங்க? you are set into darkness. அதுதான் பிசாசு விரும்புறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒன்றா சேர்ந்து வர்றது நமக்குள்ள என்ன செய்யுது? அசம்பிளி. இப்படி அசம்பிளிங்கிறத கண்ணில் பார்க்கறது மட்டும் கிடையாது, இட் கிவ்ஸ் அஸ் an encouragement. ஆமென். ஒன்றா கூடி வரும்போது இருக்கா, எல்லாம் இருக்காங்க, பரவாயில்ல. யாரோ ஒருத்தவங்க என்னாச்சு, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், we find out immediately, call them. என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் வரல? உடனே அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம். ஓகே, உடனே சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இட் என்கரேஜஸ். ஆமென். இட்ஸ் நாட் only encourages, it gives love. ஆமென். எல்லாம் நல்ல வேலை செய்யறதுக்கு இப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து வந்தா தான் நம்ம ஒரு சமுதாய பணி செய்ய முடியுது. ஒரு ஒரு இடத்துல போய் சாப்பாடு போகணும்னா என்ன செய்யறோம்? 10 பேர் கூட வேண்டியது. வாங்க பிரேம், வண்டி எடுத்துட்டு வாங்க, டேனி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க, தம்பி அதை செய்வி, இதை தம்பி, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்யறோம்? ஒன்று சேர்க்கிறோம். தென் வி கோ அவுட் டுகெதர். அப்படி போய் எல்லாருக்கும், யோகேஷ் வண்டி எடுத்துப்பாங்க, இதை எடுத்து போடுங்க, பிரவீன் அதை எடுங்க சொன்ன உடனே என்ன ஆகுது? கடை வேலை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்யறோம்? போகிறோம், ஒரு இடத்துல போய் என்ன செய்யறோம்? ஒரு சேரிட்டி பண்ணுறோம், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க. ஐயா வயிறார சாப்பாடு போட்டீங்கய்யா, திருப்தியாக சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா, அன்னதானத்தை போல ஒரு தானம் வேற ஒன்றுமே கிடையாதுன்னு கும்பிடுறாங்க. வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக நம்ம இங்கே போய் ஒரு இடத்துல பண்ணோம், எல்லாம் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க வந்து நின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் மக்கள் வந்து அந்த ஆவலில் இருக்கிறாங்க, நம்ம தான் கொண்டு போகலை. நற்கிரிகளை செய்வதற்கு நம்ம என்ன செய்து தூண்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு கிறிஸ்தவராக, பிரைஸ் லார்ட், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் வேதத்தை நேசிக்கிறேன், ஆனால் சபை எனக்கு முக்கியமில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஃப்ரீக்வெண்ட்லி நீங்கள் சபை வர்றதை தவிர்ப்பீங்கன்னா, ஆமென், உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ஐக்கியத்தையும் எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கீங்க என்று எனக்கு தெரியவில்லை. சரி, 4வது ஒரு காரியம் தான், பிரைஸ் லார்ட்,
சபை கூடி வருதலை விடும் பொழுது என்ன செய்யுதுன்னா, நமக்குள் இருக்கிற ஆராதனையின் அபிஷேகத்தை இது குறைக்கிறது. அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஆராதிக்கிறதுக்கும் சபையாய் கூடி வந்து ஆராதிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆராதிக்கும் போது எவ்வளோ நேரம் ஆராதிப்பீங்க? அதர்வைஸ் யூ நீட் அ டூல். ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும். ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று, பாட்டு போடணும், இல்லை ஹெட்செட் போடணும், ஏதாவது ஒன்று போடணும். போட்டு தான் பாட்டு போட்டு தான் கேட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்க முயற்சி பண்ணுவோம். நாமளா தனியாக பாடி ஆராதிக்கிறதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு ஓடும். 2 பாட்டு பாடுவோம், டயர்டாயிடும் நமக்கு. ஆனால் சபையாய் கூடி வரும்போது அந்த அபிஷேகம் அங்கே தான் என்ன ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த சபை ஆராதனையில் பாடல் பாடுறதோடு நிப்பாட்டிடுறோம். இல்லை இல்லை இல்லை, பாடல் ஆராதனை வேளையிலே பல விஷயங்கள் நடக்க வேண்டும். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வதும் தேவன் நமக்கு ஊழியம் செய்வதும் நடக்க வேண்டுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம், அவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய மகிமையை நமக்கு சொல்லி சொல்லி அவரை உயர்த்தி அவருக்கென்று நம்முடைய துதிகளினால் ஒரு சிங்காசனத்தை அமைத்து அவரை வரவேற்று அங்கே அமர வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு தர்பாரில் ராஜா வந்து உட்காந்துட்டாருன்னா அவர் பிளஸ் பண்ணுவார். ஹேஸ், என்னுடைய ஜனங்களுக்கு இன்னைக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறேன். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ராஜா ஹாப்பி ஆகிட்டார். என்ன சொல்வார்? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, கம்பெனி மேனேஜர், இந்த கம்பெனிக்கு எம்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார்னு என்ன செய்வார், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எல்லாத்துக்கும். லீவா? அப்பா என்ன சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் லீவ் விட்டா. உங்களுக்கெல்லாம் மூஞ்சியில் கொஞ்சம் கூட அசையவே மாட்டேங்குது ஒன்றும். நீங்கள் இந்த பிள்ளைங்கிட்ட மேலே போய் சொல்லி பாருங்க, நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லி பாருங்க. ஐயா 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 எனக்கு நாளைக்கு லீவு. அது ஆட போடுறத பார்த்தா நமக்கே சந்தோஷமா இருக்கும். நம்ம உங்களை யாருக்குமே வந்து ஒரு முகத்தில் ஒரு இது அப்படி போய் அப்படி இருக்கீங்க பரிதாபமா. உங்கள் நிலைமையை பார்த்தா உண்மையிலே எனக்கு பரிதாபமாக இருக்குது. தேவனுடைய சமூகத்திலேயாவது கொஞ்சம் இன்பமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 34:3 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும், அவர் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ மேக்னிஃபை தி லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். எல்லாரும் ஒருமிக்க என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். There we built a throne for his king, for the king of kings. We make a throne of praises for the king of kings. ராஜாதி ராஜாவுக்கு பாடல் ஆராதனையின் மூலமாக, துதி ஆராதனையின் மூலமாக, நன்றி பலிகளின் மூலமாக அவருக்கு ஒரு சிங்காசனத்தை உருவாக்குகிறோம். அவர் அந்த சிங்காசனத்தில் வந்து உட்கார, அவருக்கு வந்து தங்க சிங்காசனம் வேண்டாம், சிம்மாசனம் வேண்டாம். அல்லேலூயா. அவருக்கு வேணும்னா அவர் என்ன செய்வார்? அவர் என்ன சொல்றாரு? வானம் எனக்கு, பூமி எனக்கு. அப்படிப்பட்டவருக்கு நீங்க சிங்காசனம் கட்ட முடியுமா? பொண்ணு வெளியே வச்சு? யூ கான்ட் டூ தட். வெரி ஈஸி மெத்தட் ஆண்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்க சீக்ரெட். துதியினால் அவருக்கு ஒரு சிங்காசனத்தை அமைங்க. தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். இங்கே ஆர்கெஸ்ட்ரா நடக்கலை. இங்கே தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை வச்சு என்ன செய்கிறோம்? உருவாக்க வைக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமிக்க அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒருமிக்க அவருக்காக ஒரு சிங்காசனத்தை உண்டு பண்ணி அதிலே அவர் அமர வைக்கிறோம். Then he blesses. Hallelujah. ஸோ சங்கீதம் 95:1-2 வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 95:1-2 வசனங்கள். ஒருத்தங்க வெளிப்பாடு புஸ்தகம் 19:7 ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 122 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் ஒரு கேள்வி, கையை இப்படி வச்சு போய் சொல்லாம இன்னைக்கு காலையில் சந்தோஷமா நான் இங்கே கிளம்பி வந்தேன்னு சொன்னவங்க, சண்டை போடாம துக்கமா ஐயோ இன்னைக்கு போகணுமே அப்படின்னு இல்லாம நிஜமாவே மகிழ்ச்சியா எத்தனை பேர் வந்தீங்க? அல்லேலூயா. ஆமென். எப்படா நம்ம ஆலயத்துக்கு போவோம், எப்படா சர்ச் நடக்கும்? அதுல வந்து ஐ ரியலி லவ் குட். அவளுக்கு வீட்டில் பாட்டு என்ன தெரியுமா? சர்ச்சு தான். நம்ம சர்ச்சுக்கு போகலாம், நம்ம சர்ச்சுக்கு போகலாம், நம்ம சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பாருங்க, சண்டைக்கே வந்துடுவா. குழந்தைங்க இருதயம் பாருங்க. they understand the peace, the love and affection, அந்த 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 ஒரு
அந்த எலக்ட்ரிஃபையிங் அந்த மூமெண்ட்டை வந்து சபைக்குள் இருக்கிறத குழந்தைங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதி. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு ஸ்தலமாக இது இருக்கிறதுனால சபை கூடுவதை நீங்க தவிர்த்தீங்கன்னா துதித்தலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே போயிடும். 5வதாக, ஆமென். நான் உனக்கு கேட்குறேன், நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தானே? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே? நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு போறோம்னா உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, என்ன இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலையான்னு அப்படி கேட்க மாட்டாங்களா? என்ன பதில் சொல்லுவீங்க? பரப்பிட்டீங்களா கேட்பாங்க. 8:45 நீங்க லுங்கியோட வெளியே நின்றுங்க வச்சுங்க, 9 மணிக்கு சர்ச்சு இருந்தால் 8:45 என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? புறஜாதியானு கூட தெரியுது நீங்க 9 மணிக்கு ஆராதனை இருப்பீங்க அப்படின்னு. ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பை அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அல்லேலூயா. இப்ப ஜனங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா? இந்த ஆள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம இருக்காரு, இவர் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போயிடுவாரு, இவர் இன்னைக்கு போகலையே அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அவங்களுக்கே கன்ஃபியூஷன் வந்துருது. நிஜமா சொல்றேன், தட்ஸ் மை பாயிண்ட். இட் கன்ஃபியூசஸ் அதர்ஸ், நாட் ஓன்லி அதர்ஸ், அதர் கிறிஸ்டியன்ஸ் டூ. ரட்சிக்கப்பட்ட மற்ற ஜனங்களுக்கும் ஒரு சந்தி வந்தது, இவர் ஏன் ஆராதனைக்கு போகல, நிஜமாவே ரட்சிக்கப்பட்டிருக்காரா? சொல்லும். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, அது வந்து ஆக்சுவலாக வந்து பிரிந்து போனார்கள் சொல்லி இட் டிபார்ட்டட் அப்படின்னு சொல்லுது. பிரிந்து போனார்கள் சொல்லியிருக்கு. ஆனால் என்னன்னா, இட் டிபார்ட்ஸ் ஃப்ரம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். சரி, தேவனுடைய சபை கூடி வருதலாகிய அந்த சபையிலிருந்து பிரிந்திருக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம பிரிந்திருக்கிறோம் என்றால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடைய உள்ள இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் அட்டெண்டிங் த சர்ச் ரெகுலர்லி, சபை ஆராதனையை ஒழுங்கா நீங்க தொடர்ந்து வரலன்னா நீங்க சபையில ஒரு அங்கமா இல்லை. ஹலோ ஹலோ, நீங்க சபையில ஒரு அங்கமா இல்லை. அவங்க நம்முடைய இருந்தா நம்ம கூட நிலைத்திருப்பாங்களே. அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்க பார்க்கலாமே. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் காலியா கிடக்கு? ஏன் பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியலன்னா அவங்க நம்முடையவங்களா இல்லையே. ஹலோ, அபாயகமான ஒரு சங்க ஊதிட்டு இருக்க இன்னைக்கு. நிறைய பேருக்கு புரியுதோ புரியலையோ இல்லை. I am giving a warning sign. I am giving a warning sound. I am blowing a trumpet of warning to the members of the church, to the body of Christ. சபைக்கு, சரீரத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு, அவர் மகிமையாய் வீற்றிருக்கக்கூடிய இடத்துல அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அவருடைய சொத்துக்கள், அவருடைய சம்பத்துகள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நான் என்ன செய்கிறேன், இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அடிக்கடி நாம் தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, ஆராதனையை நம்ம மிஸ் பண்ணோம்னு சொன்னால், ஏன் இவர் வந்து இப்படி மிஸ் பண்ணுறாருன்னு மற்றவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி கன்ஃபியூஷன் வந்துட்டு போகட்டும். அவர் கன்ஃபியூஷன், ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் ஏதோ ஒரு ரீசன்னால போகலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி தானே சொல்லுவீங்க. ஆனால் மத்தேயு 18:6 இப்படி ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க. மத்தேயு 18:6 ஒரு வசனம் சொல்லுது, ஒரு சகோதரனுக்கு நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மற்ற பிள்ளைகளை பற்றி சொல்றாரு. புறஜாதியை விடுங்க, நம்ம ஜனங்கள்ல யாரோ ஒருத்தங்க, ஏன் இந்த சகோதரன் சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாரு, ஏன் இந்த சகோதரி சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா, சொல்லு வாசிங்க. ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்க்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். 3 காஸ்பல்லையும் இது இருக்கு. 3 காஸ்பல்லையும் இருக்குது. படிச்சுக்கோங்க. நீங்க சபைக்கு வராதனால
இன்னொரு சகோதரனுக்கு இடையூறுல இருந்தீங்கன்னா உங்க கழுத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்திர கல்லை கட்டி, ஆமா கன்னியாகுமரி கொண்டு போயிடுவேன், போனா போயிட்டு போதும் பரவாயில்ல, ஏன்னா சமுத்திரம் அங்கதான் இருக்கு. இல்லாட்டி என்ன செய்வேன், கொச்சினுக்கு தூக்கிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. நேரம் வீணாகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்த பாயிண்ட், 6வது நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 1 தீமோத்தேயு 4:8 நம்ம இப்படி வாசிக்கிறோம். சீக்கிரம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சரீர முயற்சி என்பது இந்த உலகத்துல வாழ்ற இதுக்கு மட்டும்தான். ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனத்திற்கும் இதற்கு பின்னால வர்ற ஒரு ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால், that is a promise from God. Praise the Lord. Hallelujah. சரீர முயற்சி, தேவ பக்தி ரெண்டையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த ஜீவனுக்கு சரீரத்திலே முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, we work and work and work. Some people are workaholic. Work and work 24/7 வேலை, 24 மணி நேரம் வேலை செய்யும். நான் சம்பாரிச்சு தான் என் குடும்பத்தை காப்பாற்றினேன், நட்டமா நிப்பாத்துவேன். நான் உழைக்கிறேன்னா நீ சாப்பிடுவியா? ஜான்சிட்டா அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், உபாகமத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு. சிஸ்டர், வீடு கட்டி நிறைய காசு வந்து அப்படிதான் என் பிள்ளைகளை காப்பாற்றினேன், அப்படிதான் நடத்தினேன், இப்படித்தான் செஞ்சேன்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா என் கைப்பலமும் என் சாமர்த்தியமும் இதை செய்தது என்று நீ சொல்வாயானால், சொல்லாம இருக்க எச்சரிக்கையாயிரு. அதனாலதான் உன்னை நான் சிறுமைப்படுத்தி பசியினால வருத்தி, சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்லை மக்களே, கர்த்தருடைய வார்த்தை கூட முக்கியம்டா. நீ அதை படிச்சாலே போதும், நீ சாப்பிட உன்னை திருப்திப்படுத்தும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான். ஹல்லேலூயா. பிழைப்பான் அல்ல, பிழைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நீங்க அவமா எண்ணாதீங்க. ஸோ என்ன இதில் நான் சொல்ல வரேன்னா, உண்மையான பக்தி, உண்மையான தேவ பக்தியை நம்முடைய உள்ளத்திலிருந்து சபை கூடி வருதலை தவிர்க்கும் போது என்ன செய்யுது, அகற்றி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம சரீர முயற்சி அது அவசியம், இல்லைன்னு சொல்லல, சரீர முயற்சி அவசியம். ஆனால் சரீர முயற்சி செய்யக்கூடியது இந்த ஜீவனத்துக்கானதை மாத்திரமே செய்யக்கூடியது. ஆனால் தேவ பக்தியோ இந்த ஜீவனத்துக்கும் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளமை ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு தேவனை துதிக்கிறதுக்கு, தேவ சமூகத்தில் நம்ம வரும்பொழுது தான் கர்த்தரை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கே வரும்போது தான் ஆவியானவர் சில பேருக்கு உணர்த்துறாரு, இந்த காரியம் தவறு என்று சொல்லி பாவத்தை அறிக்கை செய்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ணல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவள் மனதிலே குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. People are convinced of their sin because the Holy Spirit is here to convict you. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வார், அவர் பாவத்தை குறித்து என்ன செய்வார், உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஸோ அங்கே கன்விக்ஷன் இருக்கும். அப்படி கன்விக்ஷன் இருக்கும்போது என்ன நடக்கும், அடுத்து உணர்ந்த மனது, குற்றத்தை உணர்ந்த மனது என்ன செய்யுமா, ஆண்டோட சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆராதனை வேளையில நம்மை அறியாமலே நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் அழுகணும் போல தோணும். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த மகிமையுள்ள தேவனுக்கு முன்னால நம்ம எவ்வளவு குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். ஆனா எவ்வளவு நம்மளை கர்த்தர் நேசிச்சு நம்ம இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, அதை நினைச்சு பார்க்கும்போது நம்மளோட கண்களில் கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் ஆராதனை, உண்மையான ஆராதனை. How do you feel when you இங்க பாட்டு பாடும்போது வெறுமனே பாட்டை மட்டும் பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம பாடணும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையே இல்லாமல் போனாலும், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்புவேன், இயேசு ஒருவரை மாத்திரம் நம்புவேன்.
ஹல்லேலூயா. காரணம், அவர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார், அவர் என்னை தாங்குகிறார். உலகத்தின் கடைசி வரையும் சகல நாட்களிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் உறுதியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். Hallelujah. My foundation is on Jesus Christ, which shall not be shaken. Hallelujah. அந்த தேவ பக்தி, அதுதான் நம்ம அடுத்த ஜீவனத்துக்கு நம்மை கொண்டு போகக்கூடியது. Hallelujah. Hallelujah. So ஆண்டவர் என்ன செய்றாரு, தேவ சட்டங்களை, ஒரு moral clarity ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. You recognize your sin and you confess that sin in this place, and God gives you a redemption immediately. இங்க நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய குற்றங்களை ஆண்டோட சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, நம்ம கம்யூனிக்கு முன்னால் என்ன சொல்றோம், நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. நிதானித்து பார்க்கும்போது என்ன பண்றோம், ஆண்டோட சொல்றோம், ஐயோ இந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு இடத்துல இருக்கு, சாரி லார்ட். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் சொல்றேன், இதை காம்ப்ளிகேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி, ஆண்டவரே ப்ளீஸ் நினைச்சிருங்க. சோ ஜெனரஸ் காட். எவ்வளவு அன்பான தெய்வம் தெரியுமா, எவ்வளவு இரக்கமுள்ளவர் தெரியுமா. அந்த நிமிஷத்துல, அந்த சனப்பொழுதுல உங்களுடைய குற்றங்களை மன்னிச்சவரா அப்படியே பிள்ளையை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க, சங்கீதம் 73 ஆசாப் இப்படி சொல்றான், இதை அறியாத மூடனா இருந்தேன், நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போனேங்கிறார். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போற வரைக்கும் நான் இதை அறியாத மூடனா இருந்தேன். உலகத்துல எல்லாரும் செழிப்பா வாழ்றாங்க, அவங்க பேசுறதெல்லாம் நடக்குது, அவங்க செய்யறதெல்லாம் நடக்குது. பொல்லாதவன் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கான், பணத்துக்கு மேல பணம் வைக்கிறான், வீடுக்கு மேல வீடு கட்டுறான், காருக்கு மேல கார் வாங்குறான், எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் கஷ்டத்து மேல கஷ்டம், நான் துன்பத்தின் மேல துன்பம், உபத்திரவத்தின் மேல உபத்திரம், பிரச்சனை மேல பிரச்சனை. எனக்கு நான் எதுக்கு விசுவாசத்தில் இருக்கணும்? நான் விருதாவாகவா நான் கர்த்தரை தேடினேன் அப்படின்னு யோசிச்சானாமா. ஓ, நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஆனா அவன் தேவ ஆலயத்துல போன உடனே, இந்த வசந்த வாசிங்க 73 சங்கீதத்தில் 73:13, நான் விருதாவாகவே என் இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். 16-17 வாசிங்க. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். You will understand what God has meant for you. உங்களுக்காக தேவன் எதை வைத்திருக்கிறார், எப்படி உங்களை வச்சிருக்கிறார், எப்படி உங்களை நடத்துறாரு, எப்படி கண்ணின் மணிக்குள்ள உங்களை வச்சு காத்து கொண்டிருக்கிறார், எப்படி கைகளை உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு, இங்க வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான தேவ பக்தியை உங்களுக்குள்ள உருவாக்குவதற்கு தேவன் விரும்புகிறார். அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இட் மேக்ஸ் அப், ஊழியக்காரங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்துதுங்க. நீங்க சபைக்கு வரேன்னா நீங்க நினைப்பீங்க, எதுக்கு சும்மா பாஸ்டர் நோய் நோய் நோயின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார், முடியல வரல, அது தெரிஞ்சுக்க வேணாமா? இது ஒரு சிம்பிள் லாஜிக். இதெல்லாம் இதை போய் சும்மா நோய் நோயின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க நினைப்பீங்க, ஒரு மேய்ப்பனுக்கு தான் அந்த மந்தையினுடைய நிலை, அந்த சொல்லிருக்காரு, உன் மந்தையை நீ நன்றாய் அறிந்து கொள். மேய்ப்பனுக்கு அந்த வேதனை, உண்மையாக அந்த மேய்ப்பனோடு உழைக்கிற தலைவர்களுக்கு அந்த வேதனை தெரியும். The pastors and the elders of the church, it's a difficult task for them if you are not attending the church regularly. Hallelujah. அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளுக்கே தப்ப விடாத ஓநாய்கள் வந்தா கொஞ்சம் யோசிக்கணும். சரி வாசிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். உள்ளுக்குள்ளேயே குடுலம் கலக்கிற ஆள் இருக்கும், குண்டு செட்டிக்குள்ளேயே குடுலம் கலக்கிற ஆள் இருக்கும், விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு.
சபைக்குள்ளேயே பக்தி விருத்தியை குலைக்கிறதுக்கு ஆட்களை பிசாசு ஏற்படுத்துவான். ஃபெல்லோஷிப்பில் அதுதான தான் நம்ம சொல்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருங்க. இந்த ஃபெல்லோஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தவறான எதுவும் உள்ளே நுழைய முடியாது. இந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் போது தான் யாராவது ஒரு ஆளுக்குள்ள மைண்டுக்குள்ளே பிசாசு உள்ளே நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கேப் கிடச்சி அவன் என்ன பண்ணுவான், இங்கே பாய்சன் ஏற்றிடுவான். அந்த ஆள் என்ன செய்யும், அந்த பாய்சனை அப்படியே இந்த பாம்பு அப்படி அப்படின்னு தூங்குமா, கொத்த முடியலண்ணா. ஆளை கொத்துறதுக்கு ட்ரை பண்ண கொத்த முடியல, தூரத்தில் இருக்காங்க. என்ன செய்யுமா, விஷத்தை நிறைய பேர் விஷத்தை என்ன செய்கிறாங்க, கவனம் 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 கவனம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கு, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:4 1 தீமோத்தேயு 3:4 சீக்கிரம் வாசிங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நடத்துறவங்க எப்படி இருப்பாங்க, ஒழுக்கமுள்ளவர்களா. ஓகே, ஒழுக்கமுள்ளவர்களா இருப்பாங்க. அப்ப நடத்துறவங்களுக்கு அது என்ன செய்யுது, உங்களை ஒழுக்கமா நடத்த முடியலைங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை உருவாக்குது. 1 பேதுரு 5:1 முதல் வசனம் சீக்கிரம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்துக்கு நம்ம வரப்போறோம். ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ ம் ம் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகளவாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், இந்த கட்டளை பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். we are trying to be a testimony before you. உங்களுக்கு முன்னாடி இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ஆசையாக இருக்கிறோம், அதுக்காகவே நாங்கள் போடுறோம், பிரயாசப்படுறோம். we want our elders to get trained in that. அதனால தான் சபையில் மூப்பர்களை ஏற்படுத்தி அவங்களை என்ன செய்யறோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் இப்படி நடங்க, இப்படி நடங்க. அவங்க தப்பாக நடக்கும்போது அவங்கள இப்படி வழி விலகி போகாதீங்க, இதை செய்யாதீங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரோம். பிகாஸ் we want to be a testimony before the church. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் வெறுமனே உங்களை போதிக்கிறது மட்டும் கிடையாது, எங்களுக்கு உங்கள் முன்னாடி சாட்சியாக நடக்கிறதுக்கும் நாங்களும் என்ன செய்யணும், பலவிதமான முயற்சிகள் இருக்க வேண்டிய, பலவிதமான சூழல்களுக்கு நாங்கள் கடந்து போக வேண்டி இருக்குது. முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். எபிரேயர் 13:17 வாசிங்க, சீக்கிரமா எடுத்து வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படின்னா ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து சேருங்க, ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க. துக்கத்தோடு அப்படி செய்தால், துக்கத்தோடு அப்படி உங்களுக்கு செய்தால் உங்கள் பாக்கெட் ஓட்டையா மாறிவிடும். நாங்கள் துக்கத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்தால் உங்கள் பாக்கெட் என்ன செய்யும், ஓட்டையா மாறிவிடும். சம்பாதிப்பீங்க, பட் என்ன செய்யாது, ஒன்று கூட பாக்கெட்ல இருக்காது. சரி, வேகமாக நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஹல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. அடுத்த சில காரியங்களை இன்னொரு முறை எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பார்த்தோம், நடக்கலைன்னா என்ன, நடக்கலைன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சபை கூடி வந்தா நம்முடைய வாழ்வில் நம்ம என்ன இருப்போம், தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். மற்ற சகோதர சகோதரோடு பரிசுத்தவான்களோடு உங்கள் ஐக்கியத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, உறுதிப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதிப்பதற்கு உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் உங்களை கட்டுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மற்ற சகோதர சகோதரிகளை தேவனுக்குள் வளர்த்தெடுக்க அது உதவியாயிருக்கிறது. ஆமென். பிசாசுடைய தாக்குதலை எதிர்த்து நிற்பதற்கு சகோதரர்களாக ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, சகோதர ஆலயத்தில் ஒன்றா சேர்ந்து வரும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். பிசாசை எதிர்த்து நிற்க முடிகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதையிலிருந்து வழி விலகி போகாமல் இருப்பதற்கு தேவனுடைய வழிநடத்தலும் தேவனுடைய வெளிச்சமும் நம்ம மேலே எப்பொழுது உதித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க பக்தியை அது என்ன செய்யறது, தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் சபையினுடைய ஊழியங்க. சபை உங்களை என்ன செய்யுது, பக்தி விருத்திக்குள்ள எங்களை நடத்துது. உங்களுடைய ஊழியர்கள் உங்களை வழிநடத்துறதுக்கு அது மிக எளிதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் டெவலப் ஆகும். யாராவது சபை ஆராதனை இன்னி மிஸ் பண்ணுவீங்களா?
இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சபை விட்டு விடுதலை, நான் இவ்வளவு இருக்குன்னு தெரியாது எனக்கு, ஆராதனையை மிஸ் பண்ணால் இவ்வளவு பிரச்சனை இருக்குதா? ஐயோ, நான் என்ன சரி இந்த வாரம் போகிறேன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்படித்தான் நான் அதை பார்த்தேன். இவ்வளவு விஷயம் இருந்ததுன்னு தெரிஞ்சது நான் இனி என்ன செய்ய மாட்டேன், நான் மிஸ் பண்ண மாட்டோம். உண்மையா உணர்ந்திருந்தோம்னா மிஸ் பண்ண மாட்டோம் தேவ ஆராதனையை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு டெடிகேஷன் எடுத்துக்கலாம். அப்படியே கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? எஸ் லார்ட், இன்னைக்கு என்னோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்களுடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு இன்பமானது. வர்ஷிப் டீம், உங்களுடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு இன்பமானது. உங்களுடைய கர்த்தாவே சமூகத்தில் உண்மை ஆராதிப்பது நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கூடி வருதல் என்று சொல்லும் பொழுது வெறுமனே ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. சபையில் எப்பொழுதெல்லாம் நம்ம கூடி வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒன்றாய் கூடி வருது. ஹல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு உதாசீனமான எண்ணம் நமக்குள்ள இல்லாதபடி விசுவாசத்தில் வளர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே, உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம், உடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், எஸ் லார்ட், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், எஸ் லார்ட், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரை விட்டு விட்டு எப்படி நம்ம தூரமா இருக்க முடியும்? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அதை எப்படி வெளிப்படுத்தி காண்பிப்பீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவர். தேவ சமூகத்தை தேடி வருகிறதன் மூலமா நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சகோதரனோடு கூட ஐக்கியம் பண்ணுவதன் மூலமாக நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அதுதான் என்னை வழி நடத்துகிறது. என் விசுவாசத்தை பலப்படுத்த எனக்கு உதவியா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு தேவ சமூகத்தை தேடி வருவதுதான் எனக்கு உதவியா இருக்கிறது. எஸ், பிசாசு என்னை தாக்காதபடிக்கு தேவ பாதுகாப்புக்குள்ளே மந்தைக்குள்ளே பத்திரமா இருப்பதற்கு. ஓ ஷபபாமா மரதிரியத்தே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், எஸ் லார்ட், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்களே வாய் திறந்து. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் மேல உறுதியாய் கட்டப்பட்ட, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அசைக்கப்படாத அஸ்திவாரம் உள்ளவர்களாய், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எந்த புயலையும் சமாளிக்க முடியும் என்கிற திராணி உள்ள நல்ல கட்டடமாக. ஹல்லேலூயா.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் உண்மையாக இயேசுவை நம்பினால் அவருடைய பிரகாரத்தை, அவருடைய சமூகத்தை, அவருடைய கூடி வருதலை நம் விட்டு விட்டு இருக்கவே முடியாது. தேவ சமூகம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு லேசான காரியம் அல்ல. விரும்பினா போகலாம், விரும்பினா இருந்துக்கலாம் நினைக்கிற ஒரு காரியம் அல்ல. It is the ordinance of God. It is the ordinance of God. God rested on the day, the seventh day, after doing all the work. And he said that I bless this day. I set apart holy. இந்த நாளை நான் பரிசுத்தமாக்கி இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதில் என் பிள்ளைகள் என் சமூகத்திலே அமர்ந்திருந்து ஓய்வை அனுபவிப்பார்கள். They will enjoy the peace. They will enjoy the rest in my presence. என்னுடைய சமூகத்திலே ஓய்வை, இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை என் பிள்ளைகள் என்னிடத்திலே அனுபவிப்பார்கள். That is a day set for every individual. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இது பிரித்தெடுக்கப்பட்ட நாள். அவருடைய சமூகத்தில் இருப்பதற்கு, அவருடைய சமூகத்தை அனுபவிப்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தில் இருந்து இளைப்பாறுதலை அனுபவிப்பதற்கு. ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு முடிவெடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எஸ் லார்ட், ஐ வில் நெவர் forsake this day. நான் ஒரு நாளும் இந்த நாளை தவிர்க்க மாட்டேன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு நாளும் இந்த நாளைக்கு தவிர்க்க மாட்டேன். ஒருபோதும் இந்த நாளை நான் தவிர்க்க மாட்டேன். தேவ சமூகத்துக்கு வருவது என் வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம். தேவ சமூகத்திலே தேவ கர்த்தாவே நீர் கொடுக்கிறதா நம்முடைய வார்த்தைகளை, என்னுடைய விசுவாசத்தை தூண்டக்கூடிய, என்னுடைய பக்தி விருத்தியை, இந்த ஜீவனத்துக்கும் பின்னால் ஒரு ஜீவனத்துக்கும் தேவையான வாக்கு தத்தங்களை இங்கே தான் நீங்கள் கொடுக்குறீங்க தகப்பனே. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய சமூகத்துக்கு நான் வர வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகத்தை நான் தவிர்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. 1000 நாட்கள் நான் ஆகாமிய கூடாரங்கள் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த ஒரு நாள் எனக்கு அது மிகவும் நல்லது. ஓ ஷாபாபா ரதியா தரவிக்கு. ஹல்லேலூயா.